எரும மாடு வீட்டுல ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குன்னு தான் பேரு. ஒரு வேலைக்கு லாய்க்கல. இதெல்லாம் போற வீட்டுல என்னமா பாடுபட போதோ தெரியல. என் உசுரதான் வாங்குது. எல்லாம் போட்டது போட்டபடி கிடக்கு. ஏய், இவெல்லாம் பொம்பளை பிள்ளையா? பொம்பளை பிள்ளை எல்லாம் பிறந்தா எல்லா வேலையும் செய்வாங்கன்னு பேரு. உன்னைய மடிக்க சொன்னே மடிக்கல. கேட்டா எக்ஸாம் இருக்கு அது இருக்குன்னு சொல்லி ஓடியே போயிட்டா. வரட்டும் கழுத, வீட்டுக்கு வந்துதானே ஆகணும். சாப்பிட்டு தட்ட பாரு, அங்கனையே போட்டு வச்சிருக்கா. இல்ல சின்ன பப்பு இந்த உறிஞ்சு டம்ளர்ல தான் குடிப்பா. தண்ணியா இருந்தாலும் சரி பாலா இருந்தாலும் சரி எல்லாம் இவங்க அப்பையும் கொடுக்குற செல்லம். போற வீட்டுல இந்த மாதிரி வருவாங்களா? எம்பிட்டு சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிற இந்த ஆளு. என்னத்த சொல்ல. என்னடி இங்க நின்னுக்கிட்டு கத்திட்டு இருக்க? பாத்து வாங்க, கீழே தட்டு கிடக்குது. உங்க பொண்ணு சாப்பிட்டுட்டு அப்படியே வச்சுட்டு ஓடி போயிட்டா. அட ஏங்க, நானே எடுத்துக்கிறேன். உங்களை நான் இப்ப எடுக்க சொன்னேனா இந்த பிள்ளை வந்துடும். யாரு சாப்பிட்டா என்ன, தட்டை கொண்டு போய் போட வேண்டியதானே? ஆமா, இப்படியே எல்லா வேலையும் பார்த்து பார்த்து கொடுங்க உங்க பொண்ணுக்கு. என்ன மறந்து போச்சா? மூத்த பொண்ணுக்கு இந்த மாதிரி தான் பண்ணி கொடுத்துட்டு இருந்தீங்க. இப்ப அங்க அவ படாத பாடுபடுறா. இப்ப எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யறாளே, நீங்க போய் என்ன செஞ்சா கொடுக்க முடியும்? ஓவர் செல்லம் கொடுத்து இந்த பிள்ளையும் கெடுத்து வைக்காதிய. அப்புறம் உங்க தங்கச்சி வீடு தான் பாவம். என்னது தங்கச்சி வீடா? ஆமாங்க, உங்க தங்கச்சி மகனும் நம்ம பிள்ளையும் லவ் பண்றாங்க. என்ன எத்தனை நாளா நடக்குது இது? அந்த பையன் எதை வச்சு நம்ம பிள்ளைய லவ் பண்றான்னு எனக்கு தெரியல. இந்த விஷயத்தை பத்தி உன் பொண்ணு ஒண்ணு என்கிட்ட சொல்லல. லட்சுமி தான் போன் அடிச்சு சொன்னுச்சு. என்ன லட்சுமி போன் அடிச்சாளா? ஆமா, அவளாதான் போன் அடிச்சு சொன்னா. இப்ப என்னடானா ஒரு போன் கூட அடிக்கிறது இல்ல. சரி, அவளுக்கு ஏதாவது வேலையா இருக்கும். நீ ஏன் அடிச்சு பேச வேண்டியதானே? அடிச்சனே, முன்ன மாதிரிலாம் பேசுறதே இல்ல. பட்டும் படாமையே பேசுறா. இவங்க லவ் பண்றாங்கிறது எனக்கு தெரியாது, அவ சொல்லிதான் தெரியும். அதுவும் உன் தங்கச்சி பையன் பூர்ணிக்கு ஏதோ வாங்கி வச்சதுனால அதை கண்டுபிடிச்சு எங்க கிட்ட சொன்னா. அப்புறமா தான் பூர்ணிக்கே தெரியும் இந்த பையன் மனசுல நம்ம பொண்ணுதான் இருக்குன்னு. நிஜமாவா? அட ஆமாங்க. என் தங்கச்சி எப்படி இருக்கா? எல்லாம் நல்லா தான் இருக்கா. எத்தனை வருஷமா பேசாம இருக்கியே, கொஞ்சமாவது உங்க தங்கச்சி கிட்ட பேசலாம்ல. எனக்கும் பேசணும் தான் ஆசை. நான் பழசெல்லாம் என்னால மறக்க முடியல. மறக்காம கல்யாணம் ஆகி 2 பிள்ளைய பெத்தாச்சு. இன்னமும் அதையே நினைச்சுக்கிட்டு இருப்பியலோ? நல்லா இருக்கே கதை. சரி சரி, இந்த தட்டை கொண்டு போய் போடு. எதுக்கு இத பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு? கொண்டாங்க. மகேஷ், சொல்லுங்க. என்னை பத்தி எதுவும் கேப்பாளா? கேப்பா. அண்ணன் எப்படி இருக்கு, எங்க போயிருக்குன்னு கேப்பா. நீங்க எங்க வீட்டு தங்குறிய? அந்த உடனே பஸ் ஓட்டணும் காரை ஓட்டணும் ஓடிடுறிய. அப்புறம் மீதி நேரத்துல வயல் வேலை பார்க்கணும்னு அங்க ஓடிடுறிய. வீட்டுல ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு, நான் இருக்கேன் அப்படின்ற நினப்பு கொஞ்சமாவது இருக்கு அவங்களுக்கு. பத்தாத குறைக்கி வெளிநாட்டுல ஒரு பிள்ளைய கட்டி கொடுத்திய. அது என்ன பண்ணுது ஏது பண்ணுது எப்படி இருக்கு ஏதாவது ஒரு விவரம் தெரியுமா உங்களுக்கு? எதுக்குதான் வளர்ந்தியலோ வளர்ந்து புட்டிய? என்ன எதுக்கு கல்யாணம் முடிச்சிய? இதெல்லாம் 2 புள்ள, அதுவும் பொம்பளை பிள்ளை வேற. உங்களுக்கு எல்லாம் முந்தி விரிச்சு நான் பொம்பளை பிள்ளைய பெத்தேன் பாருங்க. என்னைய சொல்லணும். இதெல்லாம் என்ன பழசெல்லாம் மறக்க முடியலையாமா? ஏதோ நானா இருக்க கண்டி இருக்கிறேன். வேற ஒருத்தியா இருந்திருந்தா இந்த மாதிரி நினப்பெல்லாம் நீ வச்சிருந்திருப்பியா? அவ எப்படியோ செத்து போய் மண்ணோட மண்ணா போயிட்டா. என்னமோ அவளையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறது. அப்புறம் என்ன புண்ணாக்குக்கு என்னைய கல்யாணம் பண்ண? சரி, உன் கூட வாழ்ந்தேன்னு நினைக்கும் போது அருவருப்பா இருக்கு. இப்படியே செல்லம் கொடுத்து என் பிள்ளையும் இப்படி ஆக்கி வச்சிருக்க. பத்தாததுக்கு பிள்ளைக்கு வேற பூரணின்னு வேற பேரு. ஏன் அவங்க பேரை வச்சாதான் நல்லா இருக்குமோ? அவ பேருன்னு உனக்கு எப்படி தெரியும்? நீங்க தான் ஆசையா பூரணின்னு கூப்பிடும் போது எங்களுக்கு தெரியாது. கேக்குறார் கேள்வி. மகேஷ், என்ன? அடுத்த தடவை லட்சுமி பேசினா என்கிட்ட கொடு. அங்கதானே போன் இருக்கு, எடுத்து பேச வேண்டியதானே. பெரிய நடிப்பு வேற நடிச்சுப்பாங்க. இதுல எதுக்கு எங்களை பேச விடாம பண்ணி வச்சிருக்கிய? உங்க தங்கச்சி என்ன தெரியுமா நினைக்கிறாங்க? நான் என்னமோ உங்களை பேச விடாம நாங்க தான் தடுத்து வச்சிருக்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு இது தேவைதான். இங்க வந்து பார்த்தா தானே தெரியும் வீட்டுக்குள்ளார நீங்க எப்படி நடந்துக்கிறிய, இன்னும் மனசுல யார நினைச்சிட்டு இருக்கிய அப்படின்னு. நான் சொன்னேன்னு வைங்க, சந்தி சிரிச்சு. எனக்கே இந்த செய்திய 2 குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் சொன்னீங்க. ஏன் அதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நான் பாட்டுக்கு செவனின்னு வேற மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணிப்பேல. எல்லாம் என் நேரம். உன்னைய வந்து கல்யாணம் பண்ணிட்டேன். இப்படி அல்லோட பட வேண்டியதா இருக்கு. சரி அப்பா. என்னம்மா? என்னப்பா 2 நாளா வீட்டுக்கே வரல? அது வேற ஒண்ணும் இல்லம்மா, டிரைவர் வேலைக்கு தானே போறேன். அது ஊருக்கு கூட்டிட்டு போயிட்டாவ. நீங்க தான் வரணும்னு சொல்லிட்டாவ. இங்க இருந்து திருச்செந்தூர் 2 நாளுமா. எப்பா திருச்செந்தூர்க்கா போனியே? ஆமாமா, நல்லா சாமி பார்த்தேம்மா. அதனாலதாம்மா 2 நாள் வர முடியல. ஏப்பா எதுனால சொல்லி இருந்திருக்கலாம்ல. நான் அம்மாட்ட சொன்னேனம்மா. அப்படியா? அம்மா என்கிட்ட ஒண்ணுமே சொல்லல. ஆமாண்டி, எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அம்மா அப்பா சொல்லிக்கிட்டு தான் போனாங்க. அப்படியே நீங்க சொல்லல நீ. அம்மா கிடைக்கிறாங்க, விடுமா. வீட்டுல ஒரு வேலை பார்க்காத. நான் வாய் மட்டும் 8 ஊருக்கு போவோம். இதெல்லாம் நல்லா வக்கனையா கொஸ்டின் கேட்க தெரியுதுல்ல. சாப்பிட்ட தட்டு இருந்த இடத்துல கிடக்குது. இதெல்லாம் உன் உறிஞ்சு டம்ளர் வேற. ஏண்டி போற பைய வீட்டுல அவன் எடுத்து பண்ணுவானா? அந்த மாதிரி பாக்குற பையலா பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. சூப்பரா சொன்னம்மா. ஆமா, பொண்ணுக்கு ஜிங்ஜாக் கடிங்க. ஒரு பொண்ணு கஷ்டப்படுத்துறது பத்தாதுன்னு இவளையும் சேர்த்துக்கிட்டியப்ப. நீ வேற எப்ப பார்த்தாலும் வல்லுன்னு விழுந்துக்கிட்டு. அவளே இப்பதான் காலேஜ் முடிச்சு வந்திருக்கா. ஏத்தா உனக்கு லீவோ? ஆமாப்பா, ஒரு வாரம் எனக்கு ஃப்ரீ. ஜனவரி 2 தான் காலேஜ். சரிம்மா. அப்பா எங்கேயாவது டூர் போகலாமாப்பா? ஆமா, பெரிய இந்த டூரு
இங்க பக்கத்துல இருக்கிற வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு கூட கூட்டிட்டு போக மாட்டாரு. அவர் மட்டும் ஊர் ஊரா சுத்துவாரு. இப்ப என்ன உன்னைய சர்ச்சுக்கு தானே கூட்டிட்டு போனோம்? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். எனக்கு என்ன வேலை? வீட்டுல இருக்கிறது எல்லாத்தையும் நான் தானே பார்க்கணும். அங்க போயிட்டு அலைஞ்சு தெரிஞ்சுவிட்டு அப்புறம் வீட்டு வேலையெல்லாம் நான் தான் செய்யணும். நீங்களும் உங்க பொண்ணு வேணா போயிட்டு வாங்க. கொஞ்சமாவது நான் நிம்மதியா இருப்பேன். அப்படி எனக்கு ஏதாவது செய்யறதா இருந்தா ஹோட்டல்ல 2 நாள் சாப்பாடு வாங்கி கொடுத்துருங்க. அது போதும் எனக்கு. சரி சரி. ஏமா நீ வேளாங்கண்ணிக்கு வரியா? போலாம்ப்பா. கிறிஸ்மஸ் வேற வருது. குடியெல்லாம் போட்டிருப்பாங்களாப்பா? ஆமாமா. குடியில பாக்குறதுக்கு அதை பாக்குறதுக்கு நேரம் சரியா இருக்கு. இதோ மழை மாதிரி குமிஞ்சு கிடக்கு. உன் துணிமணிதான் எடுத்து மடிச்சு வைப்போன்ற அறிவெல்லாம் கிடையாது. வீட்டுல ஒரு வேலைக்காரி நான் இருக்கேனே, பாக்கட்டும்னு கிடப்பா போல. சும்மா கத்திட்டே இருக்காதம்மா. நானே இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏண்டி இருக்க மாட்டேன்? அதான் எல்லா வேலையும் ஏன் தலையில கட்டுறியே. உனக்கு சந்தோஷமா தான் இருக்கும். சரி போமா. புள்ளைய பாரு புள்ளைய. அவ கிடக்குறாமா. என்னம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொன்ன? எக்ஸாம் எதுவும் நல்லா பண்ணிட்டியோ? ஆமா, ரிசல்ட் எப்பமா வரும்? ஜனவரி 10-15 தேதிக்கு மேலதான்ப்பா வரும். அப்படியாமா? நல்லா எழுதிருக்கீங்களா? நல்லா எழுதிருக்கேன்ப்பா. ஆனா என் சந்தோஷத்துக்கு காரணம் அது இல்ல. வேற என்னம்மா? அப்பா, உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. பரவாயில்ல சொல்லுமா. எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கு. என்னம்மா சொல்ற? அப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி வேற யாரெல்லாம் இல்ல. என்ன? லட்சுமி அத்தை இருக்காங்கல்ல, அவங்க பையன் முரளியை தான் நான் லவ் பண்றேன்ப்பா. ஆமாமா, உங்க அம்மா இப்பதான் சொன்னா. உங்களுக்கு இதுல சம்மதமா? ஏமா அப்படி கேக்குற? இல்லப்பா, நீங்களும் லட்சுமி அத்தையும் ரொம்ப வருஷமா பேசிக்கிறதே இல்ல. என்ன விஷயம்னு கேட்டாலும் சொல்ல மாட்டீங்க. அத்தையும் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாங்கப்பா. அவங்கள்ட்டையும் கேட்டாலும் எதுவுமே சொல்லல. அதான்ப்பா, நான் அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீங்க எதுவும் தடையா இருப்பீங்களோன்னு தான் உங்ககிட்ட கேக்குறேன். ஏன் தங்கச்சி பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்குமா? நான் அதுக்கெல்லாம் தடையா இருக்க மாட்டேன். ஏன்பா, லட்சுமி அத்தை மேல என்ன உங்களுக்கு அவ்வளவு கோவம்? கோபம்லாம் ஒண்ணும் இல்லம்மா, வருத்தம் தான் இருக்கு. அதான்ப்பா, என்ன வருத்தம்? நீ ரொம்ப சின்ன பொண்ணுமா, அதெல்லாம் உனக்கு தெரிஞ்சுக்க வேண்டாமே. இல்லப்பா, ஏதாவது சொன்னீங்கன்னா யார் மேல தப்பு இருக்குன்னு சொல்லி சால்வ் பண்ணலாம்ல. அதெல்லாம் முடிஞ்சு போன கதைமா. திரும்பி அதை பத்தி பேசி என்ன ஆக போகுது? எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சு. சரி வரியா, வெளியில போய் சாப்பிட்டுட்டு வருவோம். சமைச்சதை யார் சாப்பிடுறது? உங்க அம்மா இருக்கிறதையே மறந்துட்டேன். மீனாட்சி, சொல்லுங்க. அந்த அம்மா வீடு தேடி வந்து கறி விருந்து போடணும்னு சொல்லியிருக்கு. இத பத்தி என்ன முடிவு பண்ணிருக்கான்? என்கிட்ட எதுவுமே சொல்லலங்க. நீங்களே டைரக்டா அவங்கிட்டே கேட்டுக்கலாம்ல. எங்க காலையில இருந்து வரான் போறான், வந்து பேச மாட்டேங்கிறான். பேசினாதானே நம்ம என்ன ஏதுன்னு பேசுவோம். அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு இருக்கான். ஏங்க, போடலன்னா நம்ம அமிர்தாவை தாங்க போட்டு டார்ச்சர் பண்ணுவான்னு நினைக்கிறேன். புரியுது. அதுவும் இல்லாம அந்த அம்மா மிரட்டுற மாதிரி தானே பேசிட்டு போச்சு. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கறி விருந்து போடுங்க, என் சொந்தக்காரங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வரேன், வந்த உடனே அசிங்கப்படுத்துறாதியா அப்படின்னு சொல்லிட்டு தான் போச்சு. வாங்கன்னு நம்மளும் ஒரு வார்த்தை சொல்லல, அதுவா சொல்லிட்டு போச்சு. இப்ப எல்லா சொந்தக்காரங்களையும் கூட்டிட்டு வந்து நின்னுச்சுன்னு வையி, நம்ம போடலன்னா பெரிய தப்பாயிடும். அதுதான் நானும் நினைக்கிறேன். இத பத்தி உங்க பையன் தான் முடிவெடுக்கணும். நம்ம சொல்லதான் முடியும். வரவு செலவு எல்லாம் அவன் தானே பாக்குறான். அவன் வேணான்னு சொல்லிவிட்டானா திடீர்னு நம்ம ஏதாவது முடிவெடுத்து பண்ணோம்னா அது பிரச்சனை ஆகிறது. அதுக்குதான் நான் உன்னைய கேக்குறேன். உங்ககிட்ட எதுவும் சொன்னா நானு? இல்லையங்க, இப்பெல்லாம் என்கிட்ட ரொம்ப பேசுறதே இல்ல. கஸ்தூரின்னு கஸ்தூரிக்கிட்டே தான் பேசுறான். கல்யாணத்தை பண்ணி வச்சாலும் பண்ணி வச்சா என் பேத்தியை துரத்தி விட்டுட்டு இவ பாட்டுக்கு ஜாலியா இருக்காங்க. என்ன பண்றது, விதி. பேத்தி கல்யாணம் பண்ணி போகணும்னு இருக்கு. இதுக்கு மருமக என்ன பண்ணும்? அது முன்னாடி இந்த மாதிரிலாம் பேசிவிடாத, அப்புறம் எதையாவது வம்புழுத்து விட்டாலும் விட்டுரும். வம்புழுத்து விடுவா. போனா போதுன்னு இவ்வளவு பிடிச்ச 2ஆம் தரமா கட்டினதுக்கு எனக்கு இதெல்லாம் தேவைதான். ஏங்க, என்னம்மா? சேகர் வரான், என்ன ஏதுன்னு நீங்களே கேளுங்க. சரிம்மா. என்னப்பா? அப்பா, இந்த அம்மா கறி விருந்து போட தோணுச்சுல்ல, அதை பத்தி ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? எப்பா நீ தானேப்பா முடிவெடுக்கணும். என்னப்பா எப்ப பார்த்தாலும் என்னவே முடிவெடுக்க சொல்றிய? நானும் எம்புட்டு வேலை தான் பாக்குறது. இந்த அம்மா தான் கராரா சொல்லிட்டு போயிடுச்சுல, அப்புறம் போடலன்னா ஊரு பூரா பரப்பி விட்டுறோம். ஒரு 20 பேத்துக்கு சாப்பாடு ஏதாவது ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணிருங்க. இதே மாப்பிள்ள நம்பர் இருக்குல்ல? இருக்குப்பா. அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருங்க. மாப்பிள்ளையே எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சிருவாரு. சரிப்பா. ஆமாப்பா, என்னென்ன போடுறது? அதான் அந்த அம்மா சொல்லிட்டு போயிடுச்சே. மட்டன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, சிக்கன் 65, எக்கு, ஃபிஷ் ஃப்ரை, எல்லா மெனுவையும் பேசும்போதே கொடுத்துட்டு தான் போச்சு. எல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். எம்புட்டும் 20 சாப்பாட்டுக்கா? ஆமாப்பா, அவங்க வீட்டு சைடே ஒரு 10 பேர். நம்ம யாருக்கும் சொல்ல வேண்டாம். நம்ம குடும்பம், அப்புறம் நம்ம பெரிய பாப்பா குடும்பம், அப்புறம் அமிர்தா குடும்பம், போதும். சொந்தக்காரங்க எல்லாம் ஒன்றும் பண்றது இல்ல. இதுல வேற ஃபுல்லா சமைச்சு போட்டா அவ்வளவுதான். சரிப்பா. என்ன ஏதுன்னு பேசுங்க சீக்கிரமா. மாப்பிள்ள நம்பர் வச்சிருக்கீல? வச்சிருக்கேன்ப்பா. இன்னைக்கே என்ன ஏதுன்னு பேசிட்டு ஆர்டர் கொடுத்துருங்க. எத்தனை பேத்துக்கு சாப்பாடு எல்லா விவரமும் கொடுத்துருங்க. சரிப்பா. ஏப்பா, எம்பிட்டு வைக்கிறதுக்கு ஒரு ஸ்வீட் வேற வைக்கணுமே. அது இந்த பிஜி நைட்ல நான் வாங்கிட்டு வந்துடுறேம்மா. குலோப் ஜாமுன் போதும்ல? போதும்பா. 2 கிலோ வாங்கிட்டு வந்துரு. 2 கிலோ போதுமா? அது போதும்பா. எல்லாத்துக்கும் ஒண்ணு தானே வைக்க போறோம். சரிம்மா. கடைக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஏப்பா, சாப்பிட்டு போனியா? எல்லாம் சாப்பிட்டுட்டேம்மா. கடைக்கு லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சரிப்பா, பார்த்து போயிட்டு வா. ஏன் மீனாட்சி? என்னங்க?
நம்ம குடும்பம் அப்புறம் பெரிய பாப்பா குடும்பம் அமிர்தா குடும்பம் 3 குடும்பத்தையும் சேர்த்தா 20 சாப்பாடா வரும், கூட வராது. இல்லைங்க, 20 சாப்பாடுன்னு சொன்னா ஒரு 25 பேத்துக்கு சேர்த்து தானே கொடுப்பாவ. தெரியல, ஏற்கனவே மறு வீட்டு சாப்பாடு ஒழுங்கா பத்தலன்னு அந்த அம்மா தாம் தும்னு கத்துச்சு. இதுக்கு நம்ம கூடவே சாப்பாடை சொல்லுவோம். மிஞ்சி போனா என்ன, அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு எல்லாம் கொடுக்க வேண்டியதான். ஆமாங்க, இதை நான் யோசிக்கவே இல்லை. நீ தானடி சொன்ன சாப்பாடு வரங்காட்டியும் அந்த அம்மா தாம் தும்னு குதிச்சுதுன்னு நீ தானே சொன்ன. ஆமாங்க, பண்ணிச்சுதான். பந்தியிலே அவங்கள விட்டு சாப்பிட விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம தானே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். இப்ப நீங்க சொல்லும் போதுதான் நினைப்பு வருது. எதுவா இருந்தாலும் அளவா செய்யாம கொஞ்சம் கூடுதலாவே செஞ்சு வைப்போம். அந்த அம்மா சொல்றது 10 பேரு, வேணுங்கன்னு இன்னும் 10 பேரை இழுத்துட்டு வந்தாலும் எடுத்துட்டு வரோம் கும்பலுக்குறதுக்கு. அப்புறம் நம்மளதான் குறை சொல்லணும், தேவையா? நீங்க சொல்றதும் சரிதாங்க. நீங்க பேசாம 25 பேத்துக்கே சொல்லுங்க. சரி மீனாட்சி. ஏங்க, கையோட பெரிய மாப்பிளைக்கு இப்பயே போன் அடிச்சிருங்க. அப்புறம் நீங்க மறந்து கிறந்து போயிட போறீங்க. இதோ அடிக்கிறேன். அம்மா, என்னடி? அப்பா பொண்ணு அடிக்குது. வரேன் இரு. அப்பா பொண்ணு அடிக்குது, நீ எடுத்து பேசுமா. சரிடி. தாத்தா? யார் தாத்தா பேசா? உன் தாத்தாவா என் தாத்தாவா? என் தாத்தா பேசுறாரு. அப்ப செய். யாருமா, வயசு குட்டியா? ஆமா தாத்தா. என்னாச்சு தாத்தா, இவர் போனுக்கு அடிச்சிருக்கிய? வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? அப்பதான் எப்படி இருக்கு? எல்லாரும் நல்லா இருக்கோமா. மாப்பிள்ள இல்ல? அவரு ஏதோ ஃப்ரெண்டு கூப்பிடறாருன்னு சொல்லிட்டு இப்பதான் தாத்தா வெளியே போனாரு. அப்படியாமா? ஏன் தாத்தா, அவர்கிட்ட பேசணுமா? இல்லம்மா, ஒரு செய்தி சொல்லணும். என்னன்னு சொல்லுங்க, நானே சொல்லிடுறேன். அது வேற ஒண்ணும் இல்லத்தா, அமிர்தா மாமியார் வீட்டுக்கு வந்து போச்சு. ஆமா தாத்தா, அப்பதான் சொன்னாவ. அப்பதான் சொல்லிட்டாளா? இல்ல தாத்தா, குறைன்னு சொல்லல. வந்துட்டு போனாவ, கறி விருந்து கேட்டாவ அப்படின்னு சொன்னுச்சு. அதுக்கு இப்ப என்ன தாத்தா? அதாமா, கறி விருந்து போடுறத பத்தி தான் மாப்பிள்ளைகிட்ட பேசலான்னு போன் அடிச்சேன். ஓ அப்படியா? அவர் வந்ததும் பேச சொல்றேன் தாத்தா. சரிம்மா. ஏங்க? என்னம்மா? உங்க பிள்ளைகிட்ட நான் 2 வார்த்தை பேசிட்டு வரேன். ஆமாடி லதா. சொல்லுங்க தாத்தா. உங்க அப்பதான் பேசுறாளாம், பேசி என்ன ஏதுன்னு கேளு. சரிங்க தாத்தா, கொடுங்க. சரிம்மா. ஹலோ அம்மாடி. என்ன அப்பத்தா, சொல்லு அப்பத்தா. அமிர்தா கிட்ட எதுவும் பேசுனியா? பேசுனேன் அப்பத்தா. அவகிட்ட எல்லா உண்மையும் சொன்னேன். வீட்டுக்காரு கூடவே இருந்தாரு போல, அதனால அவ என்கிட்ட சரியாவே பேசல அப்பத்தா. எனக்கு என்னமோ அந்த அம்மா கபோர்ட தான் ரொம்ப குறி வச்சு பேசுச்சு. கபோர்ட அவ பூட்டிட்டு போனா இவளுக்கு என்ன வந்துச்சா? அதான் அப்பத்தா, அதை நல்லா அழுத்தி சொல்லி விட்டுட்டு தான் வந்தேன். அவளும் சொல்லிட்டானா கபோர்ட இனிமே திறந்து போட மாட்டேன்னு சொல்லிட்டா. சரிம்மா, எனக்கு தெரிஞ்சு நகையெல்லாம் என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக அவ கேட்டிருப்பாளோ என்னமோ. ஏப்பத்தா, உலகத்துல இந்த மாதிரி பொம்பளை எல்லாம் இருக்குமா என்ன? நீ வேறடி, இங்க வந்து பேசும்போது பாக்கணுமே. என்னம்மா மிரட்டுறா தெரியுமா? உங்க அப்பனுக்கு புரிஞ்சிருக்கும். ஐயோ, புள்ளைய தெரியாத இடத்துல விட்டுட்டோமே அப்படின்னு நினைச்சிருப்பான். இன்னமே நினைச்சு என்ன பிரயோஜனம்? அதான் எல்லாம் கல்யாணம் பண்ணி 15 நாளைக்கு மேல ஆகுது. இன்னமேட்டு புரிஞ்சுக்கிட்டு இங்க பாரு அப்பத்தா, நீ ஏன் அவன் நல்ல மாப்பிள்ளையே இல்லைனாலும் அமிர்தா கிட்ட சொல்லி வை. என்ன சண்டை வந்தாலும் அங்கதான் இருக்கணும்னு சொல்லிடு. இவ பாட்டுக்கு நீ சப்போர்ட் பண்றேன்ற பேர்ல பொட்டி படிக்கெல்லாம் தூக்கிட்டு இங்க வந்துட போறா. இங்க வந்த கஸ்தூரி என்ன பண்ணும் தெரியும்ல? தெரியும் டி. உன் பேத்தி நல்லதுக்காக தான் சொல்றேன். யாரு வீட்டுல சண்டை இல்லாம இருக்கு? எல்லார் வீட்லயும் தான் சண்டை இருக்கு. என் மாமியார் இதுக்கு மேல பண்ணுச்சு. நான் வந்ததுக்கு அப்புறம் 2 வருஷத்துல பொட்டுன்னு போயிடுச்சு. அதே மாதிரி அவ மாமியார் எப்ப போவாளோ யார் கண்டா? இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருந்துக்க வேண்டியதான். அதை தாண்டி நானும் சொன்னேன். இருந்தாலும் மனசு கேட்க மாட்டேங்குது. பாவம், அந்த பிள்ளை நம்ம கைக்குள்ளாரே வளர்த்துட்டோமா? பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதானே பார்த்தேன். ஏன் அப்பத்தா, நானும் தானே உன் பேத்தி. நான் வந்து கஷ்டத்தெல்லாம் சொல்லும் போது நீ என்ன சொல்லுவ? நீ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்திருக்கணும், வாயை க்ளோஸ் பண்ணிட்டு இரு அப்படி எப்படின்னு சொல்லுவ. இப்போ உன் பேத்தினா ஒன்னும் நல்லா இருக்குதே நியாயம். அடியே, அவ சின்ன பிள்ளடி. உனக்கும் அவளுக்கும் 7-8 வயசு வித்தியாசம். நீ அப்பையில இருந்து நல்லா பார்த்து பழகிட்ட. அவ சின்ன பிள்ளையாவே வளர்ந்துட்டா. அவளுக்கு என்ன தெரியும் சொல்லு? அப்ப எனக்கு மட்டும் என்ன தெரியுமா? இரு உன் மாப்பிள்ள வரட்டும், அவர்கிட்ட சொல்றேன். அடியே, சும்மா சொன்னேன்டி, நீ வேற இதெல்லாம் மாப்பிள்ள கிட்ட சொல்லாத. அப்புறம் ஏதாவது நினைச்சுக்கிற போறாது. அதெல்லாம் அவர் ஒண்ணு நினைச்சுக்கிற மாட்டாரு. என்கிட்ட தான் சொல்லுவாரு. பாருலதா, நீ உஷாரா இருந்துக்க. உங்க அப்பத்தா கூட அமிர்தாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாரு. அதுவும் இல்லாம எனக்கு போட்ட மாதிரி அவளுக்கும் 80 பவுனு, இப்ப எக்ஸ்ட்ரால 20 பவுன் கேக்குறாவ. அதை வேற என் புருஷன் சொல்லி காமிச்சுக்கிட்டே இருக்காரு. அடியே, அதுவே உங்க அப்பனால போட முடியலன்னு சொல்லிட்டு இருக்கான். நீ வேற ஏண்டி எதுக்கெடுத்தாலும் அவ கூடயே கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க? விடுமா, நம்ம வீட்டு புள்ள. எனக்கு தெரியுது அப்பதான், நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். சரிம்மா, நீ மாப்பிள்ள வந்தோடனே போன் அடிக்க சொல்லு, நான் போன வச்சிடறேன். சரி அப்பத்தா. இவ வேற, இவளுக்கே என்ன நகையை கொடுக்க காணாமா இந்த அம்மா வீடு தேடி வந்து சண்டை போடுது. இவ புள்ள பிறந்ததுக்கு எல்லாத்துக்கும் பண்ணிக்கிட்டு தானேங்க இருக்கு. என்னவா? கல்யாணத்துக்கு 80 பவுன் தான் போட்டிய, இப்ப 20 பவுன் எக்ஸ்ட்ரா கேக்குறாங்க. எனக்கு மட்டும் 80 பவுன் ஏன் போட்டியா அப்படின்னு கேக்குறா. ஓச்சுடா, நகை பணம் வந்துட்டு ஆளாளுக்கு வந்துடுறாங்கல்ல. என்ன உங்க பேத்தியாச்சே, அப்படிதான் இருப்பா. ஏன்டி ஹாஸ்பிட்டல்ல காமிச்சிட்டு வரதுக்கு இம்புட்டு நேரமா? என்கிட்ட கேட்டா? நான் தான் அப்பவே சொன்னேன்ல, இங்க பேசுறத பார்த்தா ஏதோ டவுட்டா இருக்குன்னு. நீ தான் அனுப்பி வச்ச. வெளியில நல்லா ஊற சுத்துதுங்க. கடைக்கு வந்துட்டானு ஒரு போன் அடிச்சு பாரு. எதுக்குமா? போன் அடிச்சு பாருடி. சரி இரு. ஹலோ.
நான் பாண்டி அக்கா பேசுறேன். கடையில பாண்டி இருக்கானா? அண்ணே வெளியில போயிருக்காருக்கா. ஓ அப்படியாப்பா, சரிப்பா ஃபோன் வச்சிரு. சரிங்கக்கா. உன் பையன் இன்னும் கடைக்கு வரல போல, வெளியில போயிருக்கானா. போட்டு நேரம் ஆச்சு, எங்க தான் போயிருப்பாளுக? அதை நீ வந்து விசாரிச்சாதான் தெரியும். இங்க பாருமா, நீ இப்படியே விட்டுக்கிட்டு இருந்த அவ்வளவுதான். அப்புறம் உன்னை ஏமாத்தி ஏமாத்தி வெளியில போயிட்டு வருங்க. அந்த உடனே என்ன பண்ணுச்சுங்க ஏது பண்ணுச்சுங்கன்னு எல்லாம் கரெக்டா கேட்டுரு. வரட்டும்டி, அப்புறம் கேட்போம். என்னடா வந்துட்டு உஸ்ஸுன்னு உட்கார்ற? அலைச்சல்மா. இங்க இருந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுக்கு உனக்கு அலைச்சலா இருக்கா? பின்ன பயங்கர கும்பல் தெரியுமா? சொல்ல மருதா. ஆமாமா, ரொம்ப கும்பலா இருந்துச்சு. அதுவும் இல்லாம டோக்கன் வேற போடலன்னு சொன்னாங்க. ஆமால, அதை நான் மறந்தே போயிட்டேன். ஏமா என்னடா? இந்த ஹாஸ்பிட்டல்ல பாக்கணும்னா முன்னாடியே டோக்கன் வாங்கிருக்கணுமாமே, நீ அதை சொல்லவே இல்ல. எனக்கு என்னத்த தெரியும், நீ உடனே வயிறு வலிக்குது பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். சரி, இந்த டாக்டர் தான் லேடி டாக்டர், எனக்கு தெரிஞ்சவங்க, அதனால சொன்னேன். சரி, டாக்டர் என்ன சொன்னாவ? அண்ணி, டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை, இது நார்மல் வயிற்று வலி தான், ஏதோ சூடு பிடிச்சிருச்சா, டேப்லெட் எழுதி கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன எவன் இங்கே கேட்குறான்? ஹாஸ்பிட்டலுக்கு போய் 500 ரூபா மொய்ய வச்சாதான் திருந்துவீங்க. பின்ன என்னம்மா, என்ன ஏதுன்னு பார்க்கணுமா இல்லையா? என்னம்மா பண்ணு, காசெல்லாம் இப்படியே கரியாக்கு. ஆமா, சாப்பாடு வேணாமா? மத்தியானம் வந்தவொடனே பசிக்குதுன்ப. மணி 2:30 இன்ன வரைக்கும் ஒன்றும் சாப்பிடாமையா இருக்கீங்க? சத்தியமா ஒண்ணுமே சாப்பிடலமா. ஒண்ணுமே சாப்பிடாம இங்கே உட்காந்துருக்க, போய் உட்காந்து சாப்பிட வேண்டியதானே? வந்தவொடனே கொஞ்சம் அசதியா இருந்துச்சு, அதான் நான் இங்க உட்காந்துருக்கேன். போய் சாப்பிட தான் போறேன். ஏன் இங்க உட்கார கூடாதா? உட்காரு, நான் அது வேணான்னு சொல்லல. நான் எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போயிட்டு வந்தா உடனே சாப்பாடு வை நீ உயிரை வாங்குவீல. இப்ப மட்டும் என்ன, உன் பொண்டாட்டி இருக்கான்னு ரொம்ப அமைதியா இருக்கியோ? அதெல்லாம் இல்லம்மா. என்ன சாப்பிட்டுட்டு கடைக்கு கிளம்பு. அவன் என் புருஷன் குடோன்ல ஃபுல்லா ஒத்தையில உட்காந்துருக்காரு. இப்பதான் நித்யா கடைக்கு போன் அடிச்சது. கடை வேற கும்பலா இருக்கான். கேமரால பாத்துக்கிட்டு தாமா இருக்கேன். அந்த சதீஷ் பையன் மட்டும் தான் நிக்கிறான். உன்னை பார்த்தா கும்பலாவா தெரியுது உனக்கு? ஆமா, நீ என்ன இங்க நின்னுட்டு வாய் பார்த்துட்டு இருக்க? போ, வெளியே போயிட்டு வந்துட்டு அவனுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கணும் தெரியாதா? போய் சாப்பாடு எடுத்து வை போ. சரிங்க நீ. டேய், எங்கடா போயிட்டு வந்தீங்க? அதான் சொன்னேனம்மா, ஆஸ்பத்திரிக்குன்னு. ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு. ஆஸ்பத்திரிக்கு தான் போனியா இல்ல வேற எங்கேயும் கூட்டிட்டு சுத்தினியா? நிஜமாலுமே ஆஸ்பத்திரிக்கு தான் கூட்டிட்டு போனேன். யாருக்கு அதுல பூச்சுத்த பாக்குற? ஏண்டா, இங்க இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு 2 மணி நேரம் ஆகுமா? பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும். உன் இஷ்டத்துக்கு பொய்ய அடிச்சு விடுற. அதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு நாங்க என்ன உங்களுக்கு ஆளா? நீ நம்புனா நம்பு, நம்பாட்டினா போ. உனக்கு அவ்வளவு டவுட்டா இருந்ததுன்னா ஹாஸ்பிட்டல்லே போன் அடிச்சு கேளு. அங்க எவ்வளவு கும்பலா இருந்துச்சுன்னு தெரியுமா? நீ என்கிட்ட என்ன சொன்ன? என்னம்மா சொன்னேன்? அவளை கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் கடைக்கு வந்துருவேன். அதுக்கப்புறம் திரும்பி போன் அடிச்சு கூப்பிட்டதுக்கு அப்புறம் திரும்பி கூட்டிட்டு வரேமான்னு தானே சொன்னேன். ஆமாமா. அப்புறம் ஆஸ்பத்திரியிலே கதின்னு உட்காந்துருக்க. நீ பாட்டுக்கு கடையை போட்டுட்டு போயிருக்க. கடையில யாராவது களவாண்டுட்டு போனா நீயா பொறுப்பு? நான் என் நகையை கொடுத்து அடமான வச்சு அந்த கடையை இம்புட்டு பெருசா உருவாக்கியிருக்கோம். நடுப்பற நீ வந்த. சரி, புள்ள நல்லபடியா பாத்துக்கணும் பார்த்தா எப்படியா கடையை விட்டுட்டு போவ? நீ கேட்கறதெல்லாம் நியாயம்தான். அவளுக்கு அந்த ஆஸ்பத்திரி புதுசு, ஒன்னும் தெரியாது. ஆமா, பப்பு ஒன்னும் தெரியாது. இப்ப என்னம்மா உனக்கு பிரச்சனை? எதுக்கு கடையை விட்டுட்டு அவ கூட ஊரை சுத்திட்டு இருக்க? இப்ப பசிக்கலன்னு சீனை போட்டுக்கிட்டு இருக்க. வெளியில தானே 2 பேரும் சாப்பிட்டுட்டு வரிய. வீட்டுல ஒரு அக்கா இருக்காளே, அவளுக்கு கொஞ்சோண்டு வாங்கிட்டு வருவான். அதெல்லாம் கிடையாது. ஆமா, நீ வந்து கண்ட பாரு. நாங்களே ஒன்னும் சாப்பிடாம தான் வரோங்கிறேன். டேய், உனக்கு அம்மாடா நானு. நீ வெளியில தின்னுபிட்டு வரியா தின்னாம வரியான்னு உன்னை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவேன். யாருக்கிட்ட போய் சொல்லிட்டு தெரியற? நீ என்னமோ பண்ணுமா, நான் கடைக்கு கிளம்புறேன். சாப்பாடு வேணா, ஒரு மண்ணு வேணா. மனுஷனுக்கு நிம்மதியே இல்லை இந்த வீட்டுல. நொய்யு எதுக்கு எடுத்தாலும். சரி, சரியான ஆளுடிவேன். அப்புறம் சோறு வடிச்சு இம்பிட்டு கிடக்க. அதெல்லாம் எவன் திம்பான்? நீ எடுத்து வைமா. நைட்டு இவனுக்கே சாப்பாடை போட்டுவான். இவன் சொத்தை இவன் தானே தின்னாவணும். பின்ன நம்ம கிட்ட போய் சொல்றான். அவனுக்கு அம்மா நானு. அவன் எத்தனா நான் அதுக்கு மேல எத்தி. அவனுக்கே இம்பிட்டு திமுறு போய் பித்தலாட்டம் பண்ணா அவன் அம்மாவுக்கு கண்டுபிடிக்க தெரியாது. வெளியில தின்னுபிட்டு வந்துருச்சுங்க. கொண்டு திங்கிறதுக்கு அவனுக்கு உடம்புல இடம் இல்ல. அதனாலதான் கோவப்பட்டுக்கிட்டு வேணான்னு ஓடுது. தானியம் பிடிச்சவன். என்ன பொய்யே? இங்க இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரதுக்கு 2 மணி நேரமா? உண்மையை சொல்லிட்டு போ. நான் பொண்டாட்டியை கூட்டிட்டு ஊரை சுத்திட்டு வந்தேன். வெளியில சாப்பிடணும் போல இருக்கு, சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன கொலையா பண்ணிட்டு போறோம்? அதாமா, இப்ப யாவது உன் மகனை பத்தி நீ புரிஞ்சுக்க. இதுங்களுக்கெல்லாம் வயிறு வலியும் கிடையாது, எந்த வலியும் கிடையாது. சும்மா பொய் சொல்லிட்டு தெரியுதுங்க. ஆமா, என்ன எங்கம்மா சாப்பாடு எடுத்து வச்சேன் காணோம்? அவன் ஓடிட்டான். என்னம்மா புரியல? அவனும் நீ தான் வெளியில மேய்ஞ்சிட்டு தானே வரிய? இல்லம்மா, அப்படிலாம் இல்ல. சும்மா பொய் சொல்லாத. இந்த ஹாஸ்பிட்டல்ல நர்ஸ் பொம்பளை ஒண்ணு எனக்கு தெரியும். அந்த புள்ள சொல்லிடுச்சு நீங்க எத்தனை மணிக்கு வந்தியா எத்தனை மணிக்கு போனியன்னு. சும்மா என்கிட்ட எதுக்கு போய் சொல்லிட்டு தெரியறிய? வெளியில சாப்பிட்டு வந்தோம்னா சாப்பிட்டு வந்தோன்னு சொல்ல வேண்டியதானே? இல்லம்மா, அதெல்லாம் எதுவும் சாப்பிடலம்மா. சும்மா என்கிட்ட போய் சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. அங்க இருந்து சீக்கிரமாவே கிளம்பிட்டியா தானே? இங்க வந்து சேர்றதுக்கு எதுக்கு இம்பிட்டு நேரம்? வழியில டிராபிக்கா இருந்துச்சுமா, அதான். கேட்கறவ கேனப்பையில இருந்தா கேனுல இருந்து நீ வெடிதுன்னு சொல்ல மாட்டியே? வீட்டுல நாத்தனாக்காரின்னு ஒருத்தி இருக்காளே, அவளுக்கு ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வருவோம் அப்படின்ற அக்கறையெல்லாம் கிடையாது. அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. ஆமா, வாயை திறந்தாலே பொய்.
பொய் பித்தலாட்டம் இதெல்லாம் எங்க கொண்டு போய் முடிய போதோ தெரியல. உண்மையாலுமே சொல்றேன், என் மகன் இம்புட்டு தூரம் போய் சொன்னதே கிடையாது. இப்ப நீ வந்துதான் அவனை இம்புட்டு தூரம் மாத்திருக்க. நான் எதுவுமே பண்ணலமா. அம்மா இந்த அழுது வெடிச்சு சீனை போடுறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. அழுது நாடகம் ஆடுறதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. வெளியில சாப்பிட்டு வந்தேன்னு சொல்ல வேண்டியதானே. அதை மறைக்கிறதுக்கு எதுக்கு இம்புட்டு பொய்? என் பொண்ணெல்லாம் ஒரு பொய் கூட சொல்லாது தெரியுமா? இப்படி இருக்கிறவளையே நீங்க இப்படி நடத்துறீங்க. அவ என்ன ஒண்ணுமில்லாதவளா? அவ கோடீஸ்வரி. ஏதோ சண்டைன்னு இங்க வந்து கிடக்குறா. இப்ப கூட அவ வீட்டை விட்டு போனா அவன் புருஷன் கையில வச்சு தாங்குவான். எல்லாம் திங்கிரியல. அவன் அப்பா வீட்டுல என்ன இப்படி அடிச்சு கொட்டினாவ? இப்ப இம்புட்டு சோறு கிடக்க யார் திம்பா? இல்லம்மா, எனக்கு பசிக்குதுதான், நான் போய் சாப்பிட்றேன். ஆமா, அழுது வடிச்சு பொய்யா சொல்லிக்கிட்டு பார்க்கவே பிடிக்கல. சை, இங்கிற விஷயத்துல கூட இம்புட்டு மறைக்கிறிய. இப்படியெல்லாம் பாவம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கடவுள் தண்டனை தான் கொடுப்பாரு. முதல்ல என் கண்ணு முன்னாடி நிக்காத, தூர போடி.